கோவை மருதமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சிறுத்தை புலி புகுந்ததாக புகார் வந்திருக்கிறது. இது தொடர்பாக வனத்துறையிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியது. வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், இப்போ சிறுத்தை புலி வந்திருப்பதாக அறியப்பட்டிருக்கிறதா இல்ல கண்டறியப்பட்டிருக்கா? வணக்கம் கோபால். கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் சிறுத்தை ஒன்று புகுந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட வேலைகள் நடைபெற்று வரும் பகுதியில் இன்று சிறுத்தை நடமாடியதாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் தற்பொழுது அப்பகுதியில் தீவிர ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சிறுத்தை நடமாட்டத்தை உறுதிப்படுத்திய அவர்கள் கண்காணிப்பு கேமராக்களும் நிறுவி உள்ளனர். மேலும் சிறுத்தையை பாதுகாப்பாக பிடிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றனர். பல்கலைக்கழக நிர்வாகத்தினர் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுத்தை பிடிபடும் வரை மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் வளாகத்திற்குள் நடமாடுவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் நாளை பல்கலைக்கழக மைதானத்தில் விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற இருந்த நிலையில் அந்த போட்டி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகத்தினர் அனைத்து நிகழ்வுகளையும் ஒத்திவைக்கப்பட்டு இருப்பதாக பல்கலைக்கழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுத்தையை பத்திரமாக பிடித்து வனப்பகுதிக்குள் விடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோபால், நன்றி ஞானசேகரன். அண்மை விவரங்களுக்கு நன்றி.